ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் கார்ன் நான் ஒரு சோதனை முறிச்சா ட்ரை பண்ணேன். ஒரே ஒரு செடி தான், ரொம்ப ஒரு 10-15 செடிலாம் கிடையாது. சும்மா ஒரு செடி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் அது எனக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. அதில் நான் கற்றுக்கிட்ட அனுபவங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியில் போய் எங்கேயும் வாங்கணுன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா அந்த சோளக்கதிர்களே காய வச்சு நீங்கள் விதையாக பயன்படுத்திக்கலாம். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா மண்கலவை அப்படின்னு கரெக்டாக ஒரு மண்கலவையாக இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண் ஒரு 30% இருக்கணும். 30% ஏதாவது உரங்கள், மாட்டுச்சாண உரம், தொழு உரம், மண்புழு உரம்ட்டு ஏதாவது உரங்கள் நீங்கள் ஒரு 30% கலந்துக்கோங்க. மாடி தோட்டத்தில் வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கோகோ போய்ட்டு மணல் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றவங்களா இருந்தால் கீழே இருக்கிற கார்டன் சாயிலே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி மண்கலவை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மண் கலவைக்கு ஏற்ற மாதிரி தொட்டி, ஸ்வீட் கார்னுக்கு நான் எடுத்துருக்கிற இப்போ தொட்டியே ரொம்ப சின்ன தொட்டின்னு தான் சொல்லுவேன். இது ஒரு பெயிண்ட் டப்பா. அந்த பெயிண்ட் டப்பாவில் தான் நான் 2 ஸ்வீட் கார்ன் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு தொட்டிக்கு ஒரு கார்ன் அப்படின்ற ரேஞ்சுக்கு வளர்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பெரிய சோளமாக இருக்கும். நல்லா உங்களுக்கு முத்துக்கள் உள்ளே இருக்கிறதும் ஓரளவுக்கு நிறையாவே இருக்கும். இல்லை பெரிய க்ரோ பேக் சைஸ் இருக்குது அப்படின்னா அந்த சைஸில் நீங்கள் ஒரு 2-3 நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு சோதனை முயற்சியை சின்னதாக ஒன்று போட்டு ட்ரை பண்ணுவோமேன்ட்டு பண்ணது தான். எனக்கு ஸ்டார்டிங்கில் இது ஒரு 20-30 நாளில் ஓரளவுக்கு நல்லா ஹைட் வந்துருச்சு. இது நாற்று போட்டு எடுத்து வைக்கிறது தான். நீங்கள் பேசிக்காக நாற்று போட்டு நீங்கள் சின்ன கப்லேயோ இல்லை நீங்கள் சீட்லிங் ட்ரீலையோ நீங்கள் நாற்று போட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மீன் அமிலம், அதுக்கப்புறம் கடல் பாசி, இதெல்லாம் லிக்விட் ஃபர்டிலைசர் நான் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா பச்சை பசி நல்லா பெருசாக ஹைட் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ எனக்கு 2 இது ஒரு பிளான்ட்லேயே இருந்தது. எனக்கு ஒன்று மட்டும் நல்லா ஹைட் போயிட்டே இருந்தது, ஒன்று ஓரளவுக்கு சின்னதாக தான் இருந்தது. ஸோ இன்னொன்றுத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு கதிர்கள் எனக்கு வர ஆரம்பிச்சது, சோள கதிர்கள். ஸோ அது எனக்கு ஒரு சர்டன் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம்னு எடுத்து பார்த்தேன். எனக்கு ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் தான் இது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாகவே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு சோளம் வரத்துக்கு ஒரு 45லேருந்து ஒரு 50 நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதை விட சீக்கிரமாகவும் வரலாம், லேட்டாகவும் வரலாம். இது டிபெண்ட்ஸ் ஆன் வெரைட்டி. என்ன வெரைட்டி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க விதைக்கிறதுக்குன்றதை பொறுத்து தான். நான் சும்மா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சோளத்தை நான் ட்ரை பண்ணது தான். ஸோ அது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல. ஸ்வீட் கார்ன் வெரைட்டின்னு தான் நான் பார்த்தேன். இதில் நான் பயன்படுத்தின உரங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். நான் மண்புழு உரம் பயன்படுத்தினேன். அண்ட் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கடல் பாசி, மீன் அமிலம் ஒரு 10 நாளைக்கு ஒரு இடைவெளியில் நான் கொடுத்துருந்தேன். என்ன இந்த ஹார்வெஸ்ட் கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் என்னோட சோதனை ஓட்டம். அண்ட் இது எனக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. அண்ட் இது உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான். இந்த சீசனுக்கு, அதாவது ஜூலை ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக ஸ்வீட் கார்ன் திருப்பி நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த ஸ்வீட் கார்ன் ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு 4-10 பேக்காவது நான் ட்ரை பண்ணணும். 4லேருந்து ஒரு 10 பேக்காவது ட்ரை பண்ணணுன்றது தான் என்னோட எய்ம். இது உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஸ்வீட் கார்ன் ட்ரை பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஓரளவுக்கு சூப்பராகவே வருது. பெரிய மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டெலிகிராம் குரூப்பில் நிறைய நண்பர்கள் சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களை இணைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Till then, bye from your Sakthivel. Have a happy gardening day. Bye bye.